தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். அவர் கோடாங்கிப்பட்டி, திருச்செந்தூர் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் திரளான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவில்பட்டி, RMDC காலனி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி 8% அளவில்தான் பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கின்றனர். ஆனால் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி 11.1% உயர்ந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தி இருக்கிறார் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத், தேனி தெற்கு ஒன்றிய செயலாளர் ரத்ன சபாபதி ஆகியோர் உடனிருந்தனர். ஏழை எளிய மக்கள், கீழ்த்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை கொண்டு வந்து நிலைநிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துகின்ற திராவிட மாடலாட்சி. நம்மை போன்ற கிராமப்புறங்களில் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்துகின்ற போது மாநிலத்தினுடைய வருமானம் உயரும், அது நாட்டுடைய வருமானம் உயரும். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி 8% கீழ்தான் பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிறது நாட்டில். ஆனால் 5 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தளபதி, அவருடைய ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி 11.1% உயர்ந்து இந்தியாவிலேயே 20 ஆண்டுகளாக உயராத பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு நம்முடைய தளபதி உயர்த்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய நிர்வாக திறமை இன்றைக்கு வடபுலத்திலே இருக்கின்ற மாநிலங்கள் அத்தனையும் பார்த்து மிகவும் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்றன. இத்தனைக்கும் நமக்கு வர வேண்டிய பங்கு மத்திய அரசிலிருந்து வராத சூழ்நிலையில் மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு இவ்வளவு பெரிய திட்டங்களையும் நாட்டு மக்கள் நலன் பெறுகின்ற திட்டங்களாக மாற்றி அருமை தலைவர் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றனர்.